பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் அவர் போயிருக்கார். குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில், குஷ்டரோகினாலே யாருமே அவங்களோட சேர மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க. அது ஒரு விளக்கப்பட்டது மாதிரி பாருங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் போகிறார். அவர் அங்கே இருக்கார். யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அந்த தனிமைப்படுத்தப்பட்டவர்களோட ஆண்டவர் எப்போவுமே இருப்பார். யார் யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறோமோ, யார் யாரெல்லாம் நம்ம நெருக்கப்படுகிறோமோ, அப்போ ஒதுக்கப்பட்டு நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை நமக்கு வரும்போது மனுஷங்க நம்ம கூட இல்லைனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். பாருங்கள், இங்கே இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் அவர் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலம் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். யாருன்னா, ஒரு ஸ்திரீ அவள் அந்த மாதிரி பண்ணுறா. அந்த ஸ்திரீ அவகிட்ட இருக்கிறதே விலையேறப்பட்ட ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தைலத்தை, பரிமள தைலத்தை அவள் கொண்டு அவரோட சிரசின் மேலே ஊற்றுறா. அவளோட அன்பை வெளிப்படுத்துகிறா. அவளோட அன்பு, அதாவது, ஆண்டவரே, உமக்கு முன்பு எந்த ஒரு விலையேறப்பெற்ற ரொம்ப காஸ்ட்லியானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரே எல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதற்கான அடையாளம். அவள் யாரையுமே பார்க்கல, சுற்றி யாரையும் பார்க்கல. அவர் போஜன பந்தி இருக்கார், அங்கே பயங்கர கூட்டம் இருக்குது. ஏன்னா ஏசப்பா இருக்கிற இடத்துல ஒரு பெரிய க்ரௌடே இருக்கும். ஆண்டவர் தனியாலாம் இருக்க முடியாது, கூடவே எப்போவுமே ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். ஆனால் அவள் ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். அவள் வேறு எதுவுமே பார்க்கல. அவள் தன்கிட்ட இருக்க காஸ்ட்லியான அந்த ஒரு தைலத்தை எடுத்துகிட்டு கொண்டு அவள் ஊற்றுறா. அவர் சிரசின் மேலே ஊற்றுறா, அவரோட உடம்புல ஊற்றுறா. அது பார்க்கும்போது எல்லாருக்கும், என்னது இவ பைத்தியக்காரி மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்காளே, எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு ஐட்டம், இதை எடுத்துகிட்டு போய் இப்படி ஊற்றுறாளே, வீணாக்குறாளே அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை காண்கிற தேவன். மனிதர்கள் வெளிப்புறத்தை தான் பார்ப்பாங்க, ஆனால் இருதயத்தின் ஆழத்தை காண்கிறவர் கர்த்தர். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்மளும் நினைப்போம், அநேகர் நம்மளை என்னென்னமோ சொல்லுவாங்க, எப்படியோடே நினைப்பாங்க. ஆண்டவரே, நான் என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் நான் நியாயப்படுத்த முடியாது ஆண்டவரே. என்னை எல்லோரும் ஒவ்வொரு விதமாக நினைக்கிறாங்க, ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, என்னை விரோதிக்கிறாங்க அப்படின்னு நாம் கவலைப்படுகிறது இருக்குமென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், நான் உள்ளத்தின் ஆழத்தை காண்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார், உங்களோட என்னோட இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்துக்குள் இருக்கிற அந்த அன்பை பார்க்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்ற வசனத்தின்படி சகலத்தை நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஸ்திரீ வேறு யாருமே பார்க்கல, தன்னிக்கிட்ட இருக்க விலையேற பெற்ற அப்படிப்பட்ட காஸ்ட்லியான ஐட்டத்தையும் ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சிட்டா. அர்ப்பணிப்பு, அதே தான் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கிறார். அந்த அர்ப்பணிப்பு உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிப்பு வெறும் இருதயத்தை மட்டும் இல்லை, நம்மளோட சரீரம், ஆவி, ஆத்துமா முழுவதும் பரிபூர்ண அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 100% ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே,
இது நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உம்முடையது ஆண்டவரே. என்னை எப்படி நீங்கள் உருவாக்க வேண்டும், எப்படி என்னை மோல்டப் பண்ணி கொண்டு வரணும்னு உம்முடைய சித்தமோ, உம்முடைய தீர்மானமோ, நான் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நம்மண்டில் அந்த அர்ப்பணிப்பை தான் எதிர்பார்க்கிறார். நாம் நம்மளே நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். நாம் நம்மளை நாமே அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்போ இந்த 2024 வருஷத்தின் 12வது மாதம், இந்த டிசம்பர் மாதத்தின் 23ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஒரு நாளை காணுவதற்கு எங்களுக்கு ஜீவனை தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்போ இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆவியானவரை நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். அப்பா, எங்களுக்குள்ள முழுமையான அர்ப்பணிப்பை நீர் எதிர்பார்க்கிறீர். எங்கள் இருதயத்தை காண்கிற தேவனே, அப்பா, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மீது நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கிட்ட எதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கிறதோ எல்லாமே உமக்கு முன்பு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. முதலாவது உங்களை நாங்கள் முதலாவது வைக்கிற ஆண்டவரே. முதலிடத்தில் ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு முதலிடம். நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமே. என்னை இந்த பூமியில் உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக உருவாக்கி வைத்திருக்கிறீர், படைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யணுமோ, என்ன சித்தம் செய்திருக்கிறீரோ உடைய சித்தத்தை படி நடத்துங்கப்பா. அப்பா, எங்கள் சுயம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயம் சாம்பலாய் மாறட்டும். ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அந்த தைல குப்பியை ஆண்டோட சிரசின் மேலே ஊற்றி அந்த குப்பியை எம்டி ஆக்குனது போல் எங்களோட சரீரத்தில், எங்களுடைய இன்னர் ஹார்ட்டில், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ஜென்ம சுபாவங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறோம் ஆண்டவரே. ஒழிக்கிறோம், எம்டி பண்ணிக்கிறோம், எம்டி வெசல்ஸை மாற்றிக்கிறோம். நீங்கள் நிரப்புங்கப்பா. உடைய அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய காருண்யத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.